எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ஸ்ரீதரை சொல்லலாங்க. நான் வந்து படிக்கிற வயசுலேருந்து ஸ்ரீதர் படங்கள்லாம் வந்து குறைஞ்சது 10 தடவை 16 தடவை கூட சில படங்கள் பார்த்துருக்கேன். அவருடைய படங்கள்லாம் எனக்கு எண்டு வந்து படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த எண்டு நம்ம மனசில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த எண்டு சம்டைம்ஸ் அவர் சொல்கிற எண்டு பூரா கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கும். ஏன் இப்படி முடிச்சிருக்கலாமே, இதை வந்து ஹாப்பியாக முடிச்சிருக்கலாமே, ஏன் ட்ராஜடியாக முடித்தார் அப்படின்னு. சில நேரத்தில் இல்லை, ட்ராஜடியாக முடித்தா தான் அந்த அழுத்தம் கிடச்சிது அப்படின்னு அவருடைய அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். லைஃப்பில் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைனாவே அவங்களுடைய லைஃப்பில் வந்து சந்தோஷம் இருக்கிறதில்ல. எங்களுக்கு நான் பெருமையாக கூட நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆச்சோமா, 22 இயர்ஸ் ஆச்சு. இந்த 22 இயர்ஸில் நாங்கள் வந்து நிறையா எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது கணவன் மனைவிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும், அதில் தப்பே இல்லை. பட் நான் ஒரு நாளும் அவங்க இல்லாமல் இருந்தது கிடையாது, அவங்க நான் இல்லாமல் இருந்தது கிடையாது. அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட அவங்களோட தான் நான் போகிறது வழக்கம். என்னால் வந்து அவங்க இல்லாமல் ஒரு 2 நாள் இருக்க முடியாது. அது காரணம் வந்து அவங்கள நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அதாவது 73க்கு முன்னாடி 5 வருஷம் கல்யாணம் பண்ணேன். இது லவ் பண்ணேன். 73க்கு பிறகு இந்த 22 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த லவ் பண்ணும்போது லவ்ன்றது என்னென்னா விட்டு கொடுக்குறேன். லவ் பண்ணும்போது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். கணவன் மனைவின்னு நினச்சிட்டாவே ஈகோ வந்துடும். நான் இன்னும் அவளை வந்து நான் என் மனைவியாக நினைக்கல, என் லவ்வராக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த லவ்வர் எப்படின்னா, டேய் அப்படின்னு ஒரு லவ்வர் வந்து காதல் டே என்னடா அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமையாக எடுத்துக்கிறோம். அதே ஒய்ஃபு புருஷனை என்னடான்னு சொன்னால் என்ன அப்படின்னு கோபம் வந்துடும். ஸோ என்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈகோ வந்துருச்சோ, ஈகோ வரும்போது அங்கே வந்து ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற நிம்மதி போயிடுது. ஸோ நம்ம தான் நம்மளுடைய நிம்மதிக்கும் நிம்மதி இல்லாததுக்கும் காரணம் இல்லையா? ஸோ என்னுடைய மனைவி வந்து நான் ஒரு காதலியாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த மனைவிக்கு, அந்த காதலிக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும்போது ஒரு காதல்னால் நான் வந்து அதை பெருமையாக எடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு எல்லாருக்கும் தெரியலைன்னா அதை சொல்கிறேன். நான் வந்து 49 படம் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 49 படங்களில் விஷ்ணு வந்து 50வது படம். பட் நான் டைரக்ட் பண்ண படங்கள் கூட மேக்ஸிமம் வந்து 150 நாள் ஓடி இருக்குது. அதாவது 150 நாள் ரசிகன் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற படங்கள்லாம் 100 நாள், 120 நாள், 115 நாள் இப்படி தான் ஓடி இருக்குது. பட் என் மனைவி டைரக்ட் பண்ண நண்பர்கள் 175 நாள் ஓடி இருக்கு. ஸோ என்னை விட பெட்டர் டைரக்டர்னு எனக்கு பெருமையாக இருக்குது. சிங்கராக இன்ட்ரடியூஸ் ஆனுங்க, ஆனால் நான் டைரக்டராக வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல. அந்த நண்பர்கள் சப்ஜெக்டை கேட்ட உடனே என் சன்னும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து நீயே இந்த படத்தை டைரக்ட் பண்ணு, நான் உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே நான் நினச்சே பார்க்கல, ஆனால் அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஒரு கதாசிரியருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் டைரக்ஷன்றது. அதனால் ஒரு கதாசிரியரால் ஈஸியாக டைரக்டர் ஆக முடியும். ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணதில் வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. டெக்னிக்கலாக நான் ஹெல்ப் பண்ணேன். கணவரோட டைரக்ஷனில் எனக்கு பிடிச்ச படம் நீதிக்கு தண்டனை. அதில் சொல்லணுன்னா பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சொல்லலாம். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் சப்ஜெக்ட் அது. அதில் அந்த குழந்தை இறந்த உடனே ராதிகா கிரேவியார்டில் கொண்டு போய் அந்த குழந்தைய இது பண்ணிவிட்டு ஒரு எமோஷ்னல் சீன் ஒன்று, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் இறந்து போச்சு. ஸோ அதனால் எனக்கு அது ஞாபகம் வரும் அந்த சீன் பார்க்கும்போதெல்லாம். நான் வந்து இந்த சினிமா வாழ்க்கையில் நுழையும் போது 100 ரூபா சம்பளம் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு பிறந்த முதல் குழு இதே விஜய்க்கு பால்டீன் வாங்குறது கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் பால்டீன் வாங்குறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றி அப்போ பால்டீன் விலை 9 ரூபா. அந்த 9 ரூபாய் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 40 குடும்பங்கள், 40 பேர்னால் 40 பேரில் அவங்க ஃபேமிலியில் 5 பேரோ 7 பேரோ இருக்கலாம். 40 குடும்பங்களுக்கு
நான் இன்னைக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். இதைத்தான் லைஃப்பில் நான் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். இது வேறு எதுவுமே நான் ஆசைப்படல. எல்லாருமே எல்லா கணவன்களும் தன் மனைவியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைஃப்பில் ப்ராப்ளமே இருக்காது, சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது விட்டு கொடுக்குறதுன்றது வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதை மாதிரி எல்லாமே இருந்துட்டா ஒரு கணவன் மனைவி நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் சந்தோஷமாக இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். இதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தா ஒரு வீடு தான். அந்த வீடு நல்லா இருக்கிறதுக்கு கணவன் மனைவி அன்பாக இருந்துட்டா ஓகே.